தேவனுடைய அனந்த ஞானங்க. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுடைய உழைப்பினாலே தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படி சொல்கிறதுனால அப்போ நான் வேலைக்கு போகக்கூடாது அப்படி சொல்லலை. முழுவதுமாக கவனிங்கள். 4 நிமிட நற்செய்தி. ரைட், பாருங்கள், நீங்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது. எதற்கு? தகுதி அடைய. என்ன தகுதி அடைய? நீங்கள் பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது. நீங்கள் நீதிமானாக வேண்டும். அதற்காக நீங்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது. ரைட்? கஷ்டம்னா என்னது? ரொம்ப நேரம் முழங்கால நிற்கிறது, உபவாசம் பண்ண, இதெல்லாம் கஷ்டம் பாருங்கள். அப்போது இன்றைக்கி சபை என்ன நினைக்கிறதுனா, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணால் நீதிமான் இல்லை. நீங்கள் ஏற்கனவே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ரைட்? அந்த நீதிக்கு பேர் தேவநீதி. அந்த பரிசுத்தத்துக்கு பேர் பரிசுத்தம். அந்த பரிசுத்தமும் அந்த தேவநீதியும் விசுவாசத்தினால் மாத்திரம்தான் வந்தது. அது உங்களுக்குள்ளே வந்து விட்டது. பிரச்சனை என்னென்னா, நான் நீதிமான் கிடையாதுங்கிற பொய்யை நம்புறீங்க. வசனத்தை நம்ப நீங்கள் ரெடியாக இல்லை. ரோமர் 5:1 படிங்க, ரோமர் 8:30 படிங்க. அது என்ன சொல்லுது? அந்த விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அது நம்முடைய ஆவி மனுஷனில் நடந்திருக்கிறது. அதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அநேக பாவத்திலிருந்து வெளியே வருவீர்கள். இதை போல தான் எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, ஐஸ்வர்யவன், நீங்கள் ஐஸ்வர்யவன் ஆக வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். எப்படி? அந்நியருடைய பிரயாசத்தின் பலனை ருசிப்பீர்கள். ரைட்? சேர்த்து குவித்து வைக்கிற தொல்லையை நான் ஏழைகளுக்கு, துன்மார்க்கருக்கு கொடுத்துருக்கிறேன். வேறு என்ன சொல்லியிருக்கிறாரு? எகிப்தின் சம்பாத்தியம் உனக்கு வரணும், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் உனக்கு வரணும், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தலாக உமக்கு. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்றால், என்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் எஃபர்ட்லெஸ்ஸாக பெற்றுக்கொள்ளணும். ரைட்? அவன் வீட்டில் சும்மா இருக்கலை. யார்? ஈசாக்கு. பஞ்சகாலம் சும்மா இருக்கலை, விதைச்சான். பஞ்ச காலத்தில் வயதுதான். இலவசமாக அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். 3 நிலையை உயர்த்தினது எது? அவனுடைய எஃபர்ட்லங்க. கர்த்தர் உயர்த்துகிறார். இதை போல் நீங்கள் இப்படி எந்த சிக்கலில் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையில் இருக்கிறீர்களா, எங்கள் செய்திகளை கேளுங்க. உங்களாலே பெரிய பெரிய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க முடியும். விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க என்னுடைய செய்திகளை ஒரு 3 மாதங்கள் தடை இல்லாமல் கேளுங்க. ஒரு நாளைக்கு 4 செய்தி கேளுங்க, அல்லது 2 செய்தி கேளுங்க. உங்களுக்கு ஒரு தாழ்மையான ஆலோசனை, இந்த 3 மாதங்களும் நீங்கள் தயவுசெய்து வேறு செய்தியை கேட்காதீங்க. அது என்ன சொல்லும்? சுயநீதியை பேசுவாங்க, சுய பிரயாசத்தை பேசுவார்கள். விசுவாசமாகிய கப்பல் சேதமடைந்துவிடும். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேளுங்க. நீங்கள் இப்பொழுது வாழுகிறதை போல ஒரு நெருக்கத்திலேயோ, ஒரு இறுக்கத்திலேயோ, ஒரு பற்றாக்குறையிலேயோ, ஒரு கவலையிலேயோ, கண்ணீர்லேயோ இருக்க மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.